தகுதி, திறமைய வளர்த்துக்காம, கடவுள் எந்தெந்த கடவுள் இருக்கோ, அங்க ஒரு கடவுள் இருக்கு, இங்க ஒரு கடவுள் இருக்கு, அங்க ஒரு கோயில் இருக்கு, இங்க ஒரு கோயில் இருக்கு. அங்க போலாம். இப்ப ஏதாவது நல்லது நடந்தா போதும். எந்த மதமா இருந்தாலும் பரவால்ல. இவங்க இந்துவா கூட இருப்பாங்க. கிறிஸ்தவ மதத்துக்கு போவாங்க. அந்த தர்காவுக்கு போவாங்க. ஏதாவது நல்லது நடந்தா போதும் அப்படின்னு சொல்லி, கோயில் கோயிலா அலையிறாங்க. ஆனா திறமைய வளர்த்துக் கொள்வதற்கு எந்த முயற்சியும் செய்வதில்லை. இதான் கடவுள் நம்பிக்கைங்கிறது என்ன தெரியுமா? முறையான வழிமுறைகள் திறமையை வளர்த்துக் கொள்ளாமல் முன்னேற வேண்டும் என்கிற ஆசை. அதான் அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது. கோயில போய் கும்பிட்டுட்டாலே, விரதம் இருந்துட்டாலே நாம முன்னேறிடுவோம்னு நெனைக்கிறாங்க. திறமைய வளர்த்துக் கொள்ளாமல். அதுபோல சாதின்னு பார்த்தீங்கன்னா, சாதியும் இந்த மாரி தான். இந்த குறிப்பிட்ட சாதியில் பிறந்து விட்டாலே நாம முன்னேறியவர்கள்னு நம்புறாங்க. நம்ம வந்து ஒரு முற்போக்கு சாதி, உயர்ந்த சாதியில் பிறந்து விட்டோம். பிறக்கும்போதே நம்ம உயர்ந்தவர் அப்படின்னு நெனைக்கிறோம். அதனால தான் சாதிய பிடிச்சுக்கிறாங்க. சாதிய மட்டும் விட்டுட்டா நம்ம வந்து சாதிங்கிறது எத தருது? நான் எதையும் செய்யாமலே நான் முன்னேறியவர், நான் பெரிய ஆளுங்கிற நெனப்ப தருது எனக்கு. நான் பெரிய ஆள்றா, நான் தான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிற நான் வந்து எனக்கு படிப்பு கிடையாது, அல்லது வந்து ஒரு தொழில் கிடையாது. நான் வறுமையில தான் இருப்பேன். ஆனாலும் நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த சாதி தருது. அதனால தான் சாதிய பாதுகாக்கிறேன். எதையும் செய்யாம சாதிங்கிறது அவர்களுக்கு உயர்ந்தவர், உயர்ந்து விட்டோம் என்கிற நம்பிக்கை தருகிறது. அதனால சாதிய பற்றிக்கிட்டு இருக்கோம். அதுபோல கடவுள் நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா, எதுவுமே செய்யாமல் முன்னேறுவதற்கு, திறமையை வளர்த்துக் கொள்ளாமல் மு கொ கொள்ளாமலேயே முன்னேறுவதற்கான அந்த நம்பிக்கை வந்து கடவுள கும்பிட்டா அந்த வந்துரும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. இதுதான் வந்து மூட நம்பிக்கை. அதுபோல அரசியல் தலைவர்கள் பின்னாடி ஓடுறது, நடிகர்கள் பின்னாடி ஓடுறது. நடிகர் வந்து உனக்கு என்ன தந்துருவாரு? அரசியல்வாதிகள் அதனால தான் இலவசங்கள வாரி வழங்குறான். இவன் ஏன்னா அந்த மக்கள் எல்லாரும் நம்ம பின்னாடி வருகிற அந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் எந்தவித திறமையும் வளர்த்துக் கொள்ளாமல் நம்ம பின்னாடி வந்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம போற இடத்துக்கெல்லாம் கூட்டம் போட்டா அங்க அங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அவங்களுக்கு திறமை இருக்கான்னா இல்ல. அவங்களோட திறமை நம்ம பின்னாடி கூட்டம் கூட்டமா வர்றது தான். ஏன்னா கூட்டமா போறது ஒரு நடிகர் பின்னாடியோ, ஒரு அரசியல்வாதி பின்னாடியோ ஒரு கூட்டமா போறது சாதாரண விஷயம் கிடையாது. பயங்கர சகிப்புத்தன்மை வேணும். அதெல்லாம் அசாத்தியமானது. சாதாரணமான விஷயம். கூட்டமா அவ்வளோ பேர் போறாங்களே, அதுபோல இந்த கோயில் திருவிழாவுல கூட்டமா கூடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, அசாத்தியமான ஒரு திறமை அது. சாதாரணமா எல்லாத்துக்கும் வராது. முறைப்படி படிச்சு முன்னேறுறாங்க பாரு, அவங்களுக்கெல்லாம் அந்த திறமை வராது. படிச்சா தான் முன்னேற முடியும். கஷ்டப்பட்டு திறமைய வளர்த்துக்கிட்டா தான் முன்னேற முடியும். அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு, இந்த மாரி திறமை வராது. ஒரு நடிகர் பின்னாடி போறது, ஒரு கோயில் கோயிலா அலையிறது, சாதியை வந்து தூக்கி பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து அ தி திறமை மீது படிச்சா தான் முன்னேற முடியும் அப்படின்னு நம்பிக்கை வச்சவங்களுக்கு வராது. அப்ப இந்த மாரி கூட்டமா போறாங்க. இவங்களுக்கு படிப்பு வராது. இவங்களிடம் திறமையும் இருக்காது. சும்மா நடிகர் பின்னாடி ஓடுறது, அரசியல்வாதி பின்னாடி ஓடுறது, அப்படின்னு ஓடுனா உன் திறமைய நீ எப்படி வளர்த்துப்ப? ஒரு நடிகர பத்தின, அரசியல்வாதிய பத்தின புகழ் பாடுறதிலேயே உன்னுடைய சிந்தனை போயிடுது. அப்புறம் எங்க என்னுடைய தலைவர் தான் பெருசு, உன்னுடைய தலைவருக்கு என்னுடைய நடிகர் தான் பெருசு, உன்னுடைய நடிகர்லாம் சும்மா இப்படி சண்டை போட்டுட்டே கிடக்குது. அதனால இவங்களுக்கெல்லாம் திறமை எதுவுமே கிடையாது. ஆனா, இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள தேடி போனா நமக்கு நல்ல காலம் வந்துரும். அரசியல்வாதி பின்னாடி போனா அவரு நமக்கு நல்லது செய்வாரு. எப்படி அவரு உனக்கு நல்லது செய்ய முடியும்? ஒரு வேலை குடுக்கணும்னா உனக்கு ஒரு தகுதி வேணும், திறமை வேணும். நீ எந்த தலைவர் பின்னாடி போறியோ, எவர நீ முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கிறியோ, அவர் முதலமைச்சர் ஆன பிறகு உனக்கு ஒரு வேலை குடுக்கலான்னு பார்த்தா, உனக்கு படிப்பு இல்ல. திறமை இல்ல. ஏன்னா, எப்ப பார்த்தாலும் அரசியல்வாதி பின்னாடி, தலைவர் பின்னாடியே சுத்திட்ட. கூட்டம். அப்போ உனக்கு அவரு என்ன பண்ணுவாரு அப்டின்னா, இலவசத்த தான் குடுப்பாரு. நீ அப்படியே இருக்கணும். ஏன்னா, கூட்டங்கிறது அரசியல்வாதிக்கு தேவ. அப்போ நீ வந்து படிச்சிடவும் கூடாது, உன் திறமைய வளர்த்துறவும் கூடாது. அப்போ உன்ன போன்ற ஆளுகளுக்கு அவங்க என்ன குடுப்பாங்க? இந்த இலவசங்கள தான் குடுப்பாங்க. இலவசத்த குடுத்து, உன்ன முன்னேற விடாம, மூளை செலவு செய்து, இந்த மாரியே வச்சிருப்பாங்க. கூட்டத்த அப்படியே இந்த கூட்டம் கலைஞ்சிறக்கூடாது. கூட்டத்த காட்டி தான் நாம வந்து விளம்பரம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படிங்கிற மாரி, அந்த மாரி மாட்டிக்க கூடாது.